அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பிற்பகல் 1 மணிக்கு ஆளுநர் RN ரவியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேச தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த தலைவர்கள் நேரம் கேட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பாக புகார் அளிப்பதற்காக தமிழக ஆளுநர் RN ரவியை சந்திக்க தவிக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் ரவியை சந்திப்பதற்கு ஆளுநர் மாளிகைக்கு தவிக தலைவர் விஜய் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பான ஒரு புகார் மனுவை அளிப்பதற்காக ஆளுநரை முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறார் நடிகர் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய நிலையில தன்னுடைய அரசியல் கட்சி மாநாடை கடந்த அக்டோபர் மாதம் நடத்தினார். அதற்கு பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை கூட பெண்களுக்கு தான் அரணாக இருப்பேன் என அவருடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அதை இன்னைக்கு வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்த நிலையில அவருக்கு பகல் 1 மணிக்கு ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சரியாக 12:38 மணி அளவில் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்கு அவர் வந்திருந்தார். அவரோடு கட்சியின் பொதுச் செயலாளர் N ஆனந்த், கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் அவரை சந்திக்கிறாங்க. மொத்தமாக 3 பேர் அவரை சந்திக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகிய மூவரும் சந்திக்க இருக்கிறாங்க. இதுல இன்றைய சந்திப்புல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த குற்றவாளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் உள்ளிட்டவை முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆளுநரிடம் முறையிட இருக்கிறார். ஆளுநரை பொறுத்தவரை அவர் வேந்தராக இருக்கக்கூடிய நிலையில வேந்தராகவும் அவர் சந்திக்க இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கின்றாங்க. சரியாக 1 மணிக்கு விஜய்க்கு ஆளுநர் நேரம் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதனால முன்னதாகவே சரியாக 12:38 மணி அளவிலே வந்திருக்கிறாங்க. ஒரு கார்ல 3 நபர்கள், அதாவது கட்சியினுடைய தலைவர் விஜய், அதே போல கட்சியுடைய பொதுச் செயலாளர், அதே போல கட்சியினுடைய பொருளாளர் ஆகியோர் சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில இன்று காலை தமிழக பெண்களுக்கு அரணாக தாம் எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு தான் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பொது நிகழ்வாக, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக இது போன்ற ஒரு நடவடிக்கைகள்ல நடிகர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். 2026 ஆண்டு தேர்தலை மையப்படுத்தி தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பா பார்க்கப்படுது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் ஆளுநரிடமும் ஒரு புகார் மனுவை அளிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதுவரை அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்தியதில்லை. ஆனால் ஆளுநரை சந்தித்ததற்கு பிறகு அவர் சார்பிலோ அல்லது அவருடைய கட்சியின் சார்பிலோ செய்தியாளர்களை சந்திப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்திருக்கக்கூடிய விஜய் அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் மனுவை அளிப்பதற்காக நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவரோடு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் வந்திருக்காங்க. மூவருக்கு ஆளுநரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திப்பதற்காக தற்போது தவேக தலைவர் விஜய் வந்திருக்கிறார் ஆளுநர் மாளிகைக்கு. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பான விசாரணை மட்டுமல்லாது சட்டம் ஒழுங்கு தொடர்பான புகார் மனுவையும் அவர் அளிக்கவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. என்ன விஷயங்களை குறிப்பிட்டு அவர் புகார் மனுவை அளிக்கவிருக்கிறார் என்ற தகவல் இருக்கிறதா? தாவேகாவினுடைய கட்சித் தலைவர் நடிகருமான விஜய் அவர்கள் தற்போது ராஜ்பவனுக்கு வந்திருக்கிறார். இந்த வழியாக தான் அவர் சென்றார். தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து நேரடியாக அவர் ஒரு மனுவை கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை பார்த்தீங்கன்னா அவர் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை அவர் வெளியிட்டிருந்தார். என் அன்பு சகோதரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் பெண்களுக்கு எதிரான நிறைய வன்முறைகள் தொடர்ந்து நாளுக்கு நாள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக என்னுடைய நெஞ்சம் பதறுகிறது, உங்களுக்கு உற்ற துணையாக நான் இருப்பேன் என்பது போன்ற கடிதத்தை அவர் கைப்பட எழுதியிருந்தார். அந்த சாராம்சம் உள்ளடங்கிய ஒரு புகார் கடிதத்தை தான் அவர் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக அவருக்கு 1 மணிக்கு தமிழக ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடன் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய இருவரும் சென்றிருக்கிறார்கள். மொத்தமாக 3 பேர் தற்போது ஆளுநரை சந்தித்து அந்த மனுவை அவர்கள் கொடுக்க இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அந்த கடிதத்தில் அவருடைய அந்த சாராம்சம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாளுக்கு நாள் வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தார். அதை மையப்படுத்தியே இந்த புகாரும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக அவர் கட்சி தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக ஒரு அரசியல் ஒரு செயல்பாட்டில் அவர் இறங்கவில்லை என்று பொதுவான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது முதல் முறையாக தமிழக ஆளுநரை சந்தித்து இந்த புகார் கடிதத்தை அவர் நேரில் கொடுக்க இருக்கிறார். தவேக தலைவர் விஜய் மேலும் செயலாளரும் பொருளாளரும் இந்த ஆளுநரை சந்திப்பதற்காக தற்போது வந்திருக்கிறார்கள். முன்னதாக நீங்க சொன்னது மாதிரி ரகுவரன், முதலாவது ஒரு அரசியல் செயல்பாடாக இது பார்க்கப்படுகிறது. விஜயனுடைய அரசியல் செயல்பாடாக பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் தற்போது அவருடைய இந்த அரசியல் பயணமும் தொடங்கி இருக்கிறது என்றே குறிப்பிடலாம். இதனை அரசியல் வட்டாரங்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மேலும் அவரது கொள்கைகளுக்கும் இந்த ஆளுநர் சந்திப்புக்கும் எப்படி இந்த அரசியல் நகர்வுகள் பார்க்கப்படுகிறது ரகுவரன்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள சேதத்தில் இருக்கும் போதும் சரி, சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் இருந்தாலும் போதும் சரி, தவேக கட்சியின் சார்பாக நிவாரண உதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. இருந்தாலும் அவர் இதுவரை அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு நேரடியாக பதில் கொடுக்கவில்லை, களத்தில் போராடவில்லை, களத்திலிருந்து மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை. ஏன் இன்னும் களத்திற்கு வராமல் இருக்கிறார் என்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும், களத்தில் நிறைய பணிகள் இருக்கிறது என்று தவேக சார்பாக சொல்லப்பட்டாலும் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு பலரும் எதிர்ப்பு கண்டன குரல்கள் கொடுத்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தவேக சார்பாக இன்று பொதுவான ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலை மற்றும் இந்த மாணவிகளுக்கும் சகோதரிகளுக்கும் நான் அரவணைப்பாக இருப்பேன் என்று அவர் அந்த வார்த்தையெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். இது தொடர்பாக நம்ம ஆட்சியாளர்களிடம் சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் இன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆளுநரை சந்தித்து அந்த புகார் கடிதத்தை அவர் கொடுக்க வந்திருக்கிறார். அதில் எதிர்ந்து போன்ற சாராம்சங்களை அவர் வைக்க இருக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கும் தொடர்பான வழக்குகளை அவர் முன்வைத்து இருக்கிறாரா, எது போன்ற சாராம்சங்களை அவர் புகாராக கொடுக்க இருக்கிறார் என்பதெல்லாம் பார்த்ததால் தெரியும். அதன் பிறகு அவர் சென்று செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது.